ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். 1/2 kg சிக்கன் வித் போனோடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வீட்டில் ரெடி பண்ண மசாலாவில் செய்யணுன்றதுக்காகவே நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்மால் டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ஆல்ரெடி யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரம் மசாலா 1 ஸ்மால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ண சிக்கன் மட்டன் மசாலா ஆர் கிரேவி மசாலா இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், டொமேட்டோ 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தயிர் 1 ஸ்பூனு, 1 பிக் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சம் கறி லீவ்ஸ். இந்த 1/2 kg சிக்கனுக்கு நம்ம இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு எப்படி சிம்பிளாக ஒரு கறி ரெடி பண்ணுறது பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அனியன்ஸ் போட்டுக்கலாம். அனியன், கருவேப்பிலை, க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். அனியன் இந்த அளவுக்கு வதங்கிட்டு போதும். எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால இந்த குட்டி ஸ்பூனில் போட்டிருக்கேன் 1/2 kgக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா, இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அனியன் போட்டோம், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் போட்டோம், அது ஃப்ரை ஆனதும் இந்த மசாலா பவுடருங்கெல்லாம் போட்டோம். நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோ, தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கறி மசாலாலே மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கடலை போட்டிருக்கோம், கசகசா போட்டிருக்கோம், தனியா போட்டிருக்கோம், மிளகாய் போட்டிருக்கோம். அதனால இதுலெல்லாம் நம்ம காரம் இந்த குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 kgக்கு இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டேன். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம போன் இருக்கிற நம்ம சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும், இந்த மாதிரி குழம்புக்கு நம்ம செய்யும் போது போனோடு செஞ்சால் தான் டேஸ்ட்டு. இந்த டொமேட்டோ மட்டும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். நம்மளுக்கு டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நம்மளும் கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டோம்னா மசாலா வந்து கருகிடும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட தொளிச்சிட்டு நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். ஆனால் எனக்கு தக்காளி தயிர் எல்லாம் ஒன்றா சேர்த்ததுனால அதுலேருந்து தண்ணியிலே அது நான் இப்படி ஸ்மாஷ் பண்ணி பண்ணி விட்டு அது வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வித் போனோட சிக்கன் நம்ம போட்டுக்கலாம். நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், தயிர் போட்டு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணிக்கணும். வீட்டில் நம்ம ஹோம்மேட் ரெடி பண்ண கரம் மசாலா, கறி மசாலா எப்படி உங்களுக்கு கிரேவி செஞ்சு காமிக்கிறதுன்றதுக்காகவே இன்னைக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்து உங்களுக்கு குக் பண்ணி காமிச்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நார்மல் வாட்டருக்கு பதில் நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஊற்றிக்கலாம் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் வாட்டரை ஊற்றிக்கலாம். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா பாயில் ஆகட்டும். இதுலேருந்து நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும். நம்ம சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. குழம்புல நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு.
சிக்கனும் நல்லா வெந்துட்டு இருக்கு. பாருங்க, சிக்கன் நல்லா போன்லேருந்து செப்பரேட் ஆகி வருது. இப்படிதான் இருக்கணும். நம்ம ஹோம்மேட் மசாலா வச்சு சிக்கன் கறி செஞ்சுட்டோம். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி சூப்பராக ஹோம்மேட் மசாலாவில் சிக்கன் கறி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.